என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்தை தனக்கு துணையாக வைத்து கொண்டு உன்னை அழிக்க நினைத்த ஒருவர் செய்த சூழ்ச்சி உன்னுடைய குலதெய்வத்தினால் நிறைவேற்றப்படுகின்றது. என் தங்கமே, இதைத்தானே அம்மா சொல்லி இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கின்றேன். என்ன நடந்தது? இவர்கள் யார்? எதனால் உனக்கு இதை செய்ய துணிந்தார்கள்? உன் குலதெய்வம் அவரிடத்தில் பேச்சை கேட்டு உனக்கு என்ன செய்தது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். ஒருவேளை நீ இன்று அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதை போல் எல்லாம் செய்ய நினைக்கின்றவர்கள் இப்போது அதிகமாக பெருகிவிட்டார்கள். ஏனென்றால் எதுவும் உடனடியாக கிடைக்கவில்லை அல்லவா? அடுத்தவரின் வாழ்க்கையில் செய்கின்ற சூழ்ச்சிகள் இவர்கள் திறன்பட இப்போதெல்லாம் செய்து முடிக்கின்றார்கள். இவர்கள் உன்னுடைய குலதெய்வத்தை நாடி வேண்டிய அவசியம் என்னவென்றால், அவர்களின் குலதெய்வமும் உன்னுடைய குலதெய்வமும் ஒன்றுதான். இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா? உனக்கு இதை செய்ய துணிந்தது உன் குலதெய்வத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். என் பிள்ளையே, இன்னும் உனக்கு அடையாளம் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், உன் குலதெய்வ கோவிலில் அடிக்கடி சந்திக்க கூடிய ஒருவர் இவர் இப்போது செய்ய நினைக்கின்ற காரியம் உன்னை அழிக்க நினைப்பது. அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது குலதெய்வத்தினுடைய ஆசிகள். அவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு விழுந்து விழுந்து வேலைகளை செய்கின்றார்கள். குலதெய்வத்திடமிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அந்த அளவிற்கு குலதெய்வத்தை நாடி செல்வதில்லை. ஆனால் உன் மனதில் உன் குலதெய்வத்தின் மீது அத்தனை அன்பு இருக்கின்றது. அவர்களை அடிக்கடி பார்க்க முடியவில்லை என்ற கவலையும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் இதை தனக்கு சாதகமாக்கி கொண்டு உன் குலதெய்வத்தின் முன்னால் நின்று வைக்கின்றார்கள். என்ன வேண்டுதல் தெரியுமா? என் குலதெய்வமே, இவர்கள் இது போன்று என் மனதை காயப்படுத்துகின்றார்கள். இவர்களின் வாழ்க்கையில் இவர்களை நிம்மதியாக இருக்க விட முடியாதபடி நீ எதையாவது செய்துவிடு. அப்போதுதான் என் மனது அமைதியடைய, என் மனது காயப்படுத்திய இவர்களுக்கு நிச்சயமாக நீ தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படி நீ செய்தால் மட்டும்தான் நான் இனி உன்னை தேடி வருவேன். நான் இதை ஒரு நாளும் உனக்கு செய்கின்ற பணிவிடைகளுக்கு எனக்கு நீ இந்த ஒன்றை மட்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டிருக்கின்றார்கள். உன் குலதெய்வ முதலில் இதை கேட்டவுடன் நமக்காக இத்தனையும் ஓடி ஓடி செய்கின்ற இந்த பிள்ளை நம்மிடத்தில் இப்படி ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றதே என்று அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அடுத்தடுத்து அவர்கள் பேசிய வார்த்தையானது உண்மையை அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டுமே கொண்டதாக இருந்தது. எப்படியாவது இவர்களை அழித்துவிடு, இவர்கள் இனி என் முன்னால் ஒரு காலமும் நிற்கக்கூடாது. எனக்கு செய்த விஷயங்களுக்கு இனிமேல் இவர்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி குலதெய்வத்திடம் வேண்டுதலை வைக்க தொடங்கிவிட்டார்கள். என் தங்க பிள்ளையே, குலதெய்வத்திடமிருந்து சந்தேகம், அப்படி என்ன விஷயத்தை இவர்கள் அந்த பிள்ளையில் செய்துவிட்டது அவர்களை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்களே என்று ஆராய்ந்து செய்த போதுதான் உன் குலதெய்வத்துக்கு புரிந்தது. அவர்கள் செய்திருக்கின்ற தவறை நீ தட்டி கேட்டதுதான். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அவர்கள் என்ன செய்தாலும் அதை கண்டும் காணாமல் அவர்களோடு உடன் இருப்பவர்களுக்கு நல்லது நினைக்கின்றார்கள். அவரவர் செய்கின்ற தவறை சுட்டி காட்டியதாலும் அதை கேட்டதனாலும் இன்று நீ அவர்களுக்கு துரோகியாய் மாறிவிட்டாய். உன்னை அழிக்க அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி உன் குலதெய்வம் நல்லபடியாக இதனை கண்டறிந்த பிறகுதான் அதற்கு குலதெய்வம் எதையாவது செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களும் குலதெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்குகின்றார்கள். நீயோ குலதெய்வத்தை மனதார வேண்டி நிற்கின்றாய். இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் என்று உன் குலதெய்வம் யோசித்து கொண்டிருந்தார்கள்.
என் தங்கமே, உன் குலதெய்வம் யோசித்த பிறகு என்ன செய்திருப்பார்கள் என்று நீ நினைக்கின்றாயா? என் தங்கமே, உண்மையில் குலதெய்வம் யாருக்கும் ஆசிகளை வழங்கு தெரியுமா? தன் மீது உண்மையான அன்பு எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பிள்ளைக்கு மட்டும் தன் மீது அன்பு இருந்து விட்டால் போதும் என்று நினைப்பதுதான் குலதெய்வம். அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்பவர்கள் எங்கிருந்தாலும் எப்போதும் இவர்களின் ஆசிகளது அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படி ஒருவரின் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பது மட்டுமே குலதெய்வத்தினுடைய வேலை. ஆனால் இவர்கள் இத்தனையும் செய்து அதற்கு பலனை குலதெய்வத்திடம் இருந்து ஒரு தவறான செயலை செய்ய சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு முதலில் மன்னிப்பு என்ற ஒன்று கிடையாது. குலதெய்வத்தின் மீது இவர்கள் கொண்டது அன்பல்ல, தன்னுடைய ஒரு காரியத்திற்காக குலதெய்வத்தை பயன்படுத்தி கொள்ள இவர்கள் முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். இவர்கள் அதை செய்தார்கள், இதை செய்தார்கள் என்பதற்காக குலதெய்வம் இவர்களின் பேச்சை கேட்பது என்பது இவர்களுடைய எண்ணம். ஆனால் இவர்களுடைய எண்ணம் என்னவென்று நிறைவேறவில்லை. அம்மா உனக்கு சொன்ன விஷயத்தை போல உன் குலதெய்வம் அவர்கள் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் இதையும் தாண்டி வேறு எதுவும் உன் வாழ்க்கையில் செய்ய விடக்கூடாது என்பதற்காக உனக்கு துணையாக வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உனக்கு துணையாக வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்றுமே குலதெய்வத்தின் ஆசிகள் கிடையாது என்ற ஒரு சாபத்தையும் கொடுத்துவிட்டு உனக்கு துணையாக அவர்கள் வந்து நிற்கின்றார்கள். தன்னை மீறி இவர்கள் வேற யாரிடமும் சென்று இது போன்ற ஒரு விஷயத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காக, உனக்கு மேலும் கஷ்டங்களை கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் இது போன்ற காரியத்தை செய்ய துணிந்ததனால்தான் உன்னுடைய குலதெய்வம் அவர்களிடமிருந்து உனக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்று உனக்கு காவலாக நிற்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்போது இந்த வராகி சொல்ல வந்த விஷயம் என்னவென்று உனக்கு புரிந்ததா? சுருக்கமாக சொல்கின்றேன். உன்னை பிடிக்காதவர் உன் குலத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய குலதெய்வத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் அளிக்க நினைத்தவர்கள் அதை உன் குலதெய்வம் ஏற்றுக்கொண்டு உனக்கு எந்தவித விஷயத்தையும் செய்யாமல் உனக்கு பாதுகாப்பாக நின்று துணிந்து விட்டார்கள். அவர்கள் சொல்கின்ற விஷயம் தவறு என்பதனால் அவர்களுக்கு உன் குலதெய்வத்தின் பார்வை இனி ஒரு நாளும் கிடைக்கப் போவதில்லை. இது உன் குலதெய்வத்திடமிருந்து அவர்களுக்கு கிடைத்த தண்டனை. அவர்களின் வேண்டுதலினால் உனக்கு கிடைத்த பாக்கியம் உன் குலதெய்வத்தின் மூலமாக நல்ல விஷயம். இருவருக்கும் வெவ்வேறு விதமான விஷயங்கள் அவர் நினைத்தது போல் அல்லாமல் நடந்துவிட்டது. என் தங்கமே, இன்று இந்த செய்தியினை உன்னிடம் சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் அவர்கள் உன் குலதெய்வத்தின் முன்னால் நின்று வேண்டுதல் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீ அவர்களை நிறைவேற்றி வேதனைப்படக்கூடாது. அவர்கள் எந்த அளவிற்கு உனக்கு எதிராக நிற்கின்றார்களோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வம் உண்மையாக இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. குலதெய்வம் உண்மையாக இருக்கின்றது மட்டும்தான் துணை புரியும். பொய்யானவர்களுக்கு ஒரு நாளும் எந்த விதத்திலும் நல்லது செய்து விடாது கிடையாது. அவர்கள் நினைத்தது போல நமக்கு நம் குலதெய்வம் துணையாக இருக்கிறது என்றால், ஆனால் உண்மை என்னவென்று உன்னுடைய குலதெய்வத்திற்கும் என் பிள்ளை இந்த வராகி எனக்கும் தானே தெரியும். உன் வாழ்க்கையை நடத்துகின்ற விஷயம் எதை சார்ந்ததாக இருக்கின்றது என்பதை மட்டுமே அறிந்ததல்லவா? என் பிள்ளையே, உன் குலதெய்வத்தின் மனநிலை இன்று உன் காவலாக நிற்க வந்திருக்கின்றேன். அதையும் சந்தோஷமாக இன்னும் நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், இனியும் இவர்களால் உனக்கு எதுவும் நடக்காது. யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன் குலதெய்வத்தை தாண்டியும் அவர்கள் வேறு எங்கு சென்றாலும் தீமையை செய்ய நினைத்தால் உனக்கு காவலாக உன் குலதெய்வம் இந்த வராகியும் நிற்கின்றோம் என்பதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ மறந்து விடாதே.
என் தங்கமே, எப்போதுமே மன நிறைவோடு இரு. யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. இந்த நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டாலே போதும். கஷ்டங்கள் எதுவும் உனக்கு இருக்காது. எந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லோரும் வாழ்க்கையில் உள்ளதுதான். அதை எதிர்கொண்டு நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையை வென்று காட்ட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.